வணக்கம் குழந்தைகளே, இது கற்கும் பயணம். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். இதோட முக்கியமான மைய கருத்து என்னென்னா, கோவப்பட்டோன்னா நம்ம பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான மையக்கரு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அடர்ந்த காடு அப்படின்னா அங்கே நீங்கள் நிறைய மரங்கள் இருக்கிறது உங்களோட கற்பனைக்கு வரும். நல்ல உயரமான மரங்கள், நல்ல தூய்மையான தண்ணீர்லாம் அங்கே இருக்குது. நிறைய விலங்குகள் அங்கே சந்தோஷமாக வசிச்சுட்டு வருது. அந்த காட்டில் ஒரு அரக்கனும் வாழ்ந்துட்டு வரான். அப்போது கோடை காலம், அதனால் அந்த அரக்கனுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யோசிக்கிறான். ஸோ ஒரு மரத்து மேலே ஒரு அழகான வீடு ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாளாக உழைச்சி ஒரு மரத்து மேலே ஒரு அழகான மர வீடு ஒன்று அவனோட கடுமையான உழைப்பால் அதை கட்டி முடிக்கிறான். அவனோட பிரச்சனை என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கே டக்குன்னு கோவப்பட்டுருவான். இன்றைக்கி 11வது நாள், அந்த வீட்டோட கடைசி கட்ட தருணம், வீட்டு வேலையெல்லாம் முடிய போகுது. அந்த கடைசி நேரத்தில் மேலே பறந்துட்டு இருந்த புறா ஒன்று அவன் மேலே ஒரு புழுவை தவறுதலாக அவன் மேலே போட்டுருச்சு. உடனே அந்த அரக்கனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அந்த கோபம் அவனை யோசிக்க விடாமல் பண்ணிடுச்சு. இப்போ அவனுக்கு அந்த புறாவை வெட்டி கொல்லணும். வீடு செஞ்சிட்டு இருந்த கையில் இந்த பெரிய அருவா ஒன்று இருக்கும்ல, ரம்பம், அதை வச்சு அந்த புறாவை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான். துரத்துன்னு அந்த புறாவை துரத்துறான். அந்த புறாவா அதோட உயிரை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் காட்டில் பறக்குது. அப்பயும் அந்த அரக்கன் மனசு அவனுக்கு கேட்கல. இன்றைக்கி எப்படியாவது உன்னை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் துரத்துறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, புறா ரொம்ப டயர்டாயிடுச்சு பறந்து. சரி, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், இனிமேல் நம்மளால் பறக்க முடியாது, மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு மரத்து மேலே போய் உட்காருது. உடனே இந்த அரக்கன் என்ன பண்ணிட்டான், இப்போ உனக்கு என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி அது மரத்து மேலே உட்காந்ததுனால கீழே அந்த மரத்தையே ஒரே வெட்டில் சாய்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். ஒரே வெட்டு, அந்த மரம் அப்படியே கீழே விழுந்துச்சு. ஆனால் அவன் கட்டியிருந்த வீடே அந்த மரத்தில் தான் இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு அத்தனை நாளாக கட்டின அந்த உழைப்பு ஒரே நொடியில் எல்லாம் வீணாக போச்சு. இதே மாதிரி இந்த அரக்கன் இந்த கதையில் வராங்க. மனுஷங்க நம்ம ரியல் லைஃப்பில் நமக்கும் நிறைய நேரத்தில் கோபம் வரும். அப்படி கோபம் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. இது நமக்குன்னு மட்டும் இல்லை குழந்தைகளே, சில நேரம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களே இந்த பிரச்சனையில் மாட்டுவாங்க. ரொம்ப நல்ல மனிதராக இருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவசரப்பட்டு கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அது உறவுகளுக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் அந்த உறவையே முறிச்சுக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல போய் அது நின்றும். அதனால் நம்ம எப்போதுமே நம்மளோட கோபத்துக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அந்த நேரத்தில் நம்ம யோசித்து செயல்படணும். இப்போ நம்ம நிறைய சூப்பர் ஹீரோஸ் பார்க்குறோம். அவங்க எல்லாருமே, அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே மற்றவங்கள ஜெயிப்பாங்க. ஆனால் உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? உண்மையான சூப்பர் ஹீரோ யாருன்னு தெரியுமா? தன்னோட கோவத்தை ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான சூப்பர் ஹீரோ. கோவம் வரும்போது அது செயல்பட விடாமல் நம்ம மூளை யோசிக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அவசரப்பட்டு இப்படி நம்ம பண்ணி நம்ம லைஃப்பில் நம்மளே பின்னோக்கி நகர ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இந்த கதையில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, தேவையில்லாமல் நம்ம அவசரப்பட்டு கோவப்படுறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துன்ற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை நம்மக்கிட்ட வர்ற கோவத்தை ஜெயிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம கற்கும் பயணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.